நானே உன்கிட்ட டீ கேட்கணும்னு நினச்சேம்மா, நீயே கொண்டு வந்து கொடுத்துட்ட. மாமா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். காலையிலேருந்து இங்கிட்டும் அங்கிட்டுமா ஓட்டமும் நடையுமா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க மாமா. அதான் சரி ஒரு டீ போட்டு கொண்டு போய் கொடுப்போமேன்னு ஒரு டீ போட்டு கொண்டு வந்தேன் மாமா. மாமா குடிங்க மாமா, சூடாக இருக்கும் போதேவும். சரிம்மா அன்னைக்கிளி. மாமா, நாளைக்கு விடிஞ்சா விசேஷ விட வச்சுக்கிட்டு இன்னும் சில பொருட்கள் வாங்க முடியாமே இருக்கு மாமா. மாமா, உங்களுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? என் கூட மார்க்கெட்டுக்கு வரீங்களா? போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துடலாம். அன்னைக்கிளி, மாமாவுக்கு வேலை ரொம்ப இருக்குமா. சமையலுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும், சமையல் பாத்திரம்லாம் எடுக்கணும், இப்படி நிறைய வேலை இருக்குமா. அதனால் மாமாவுக்கு உங்க கூட வர முடியாதுமா. நீயே மல்லிகா இல்லைன்னா உங்கள் அண்ணி இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரையாவது கூப்பிட்டு போயிட்டு நீ என்னென்ன பொருள் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுமா. சரிங்க மாமா. அப்போனா இந்த சின்ன பொண்ணு மனசாவுக்கு ஃபோன் போட்டு சொல்லி அவளுகளை பஜாருக்கு கூப்பிட்டு போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துடுறேன் மாமா. அன்னைக்கிளி, உன் பின்னாடி பாரு மீனாட்சி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு. அந்த வாழைத்தாரை அப்படியே தள்ளி விட்டு வாழை இலையெல்லாம் கடித்து சாப்பிட்டு போயிடுவாம்மா. மீனாட்சியை போய் தொழுவத்தில் கட்டி போட்டுருமா. மீனாட்சி, இங்கே என்னம்மா செய்கிற? இன்னைக்கு உன் அக்காவுக்கு விசேஷத்துக்காண்டி வாழை மரம்லாம் கட்டி விட்டுருக்கோம். இதை ஒன்றும் செஞ்சிடாத. இன்னைக்கு ஒரு நாளைக்கும் நாளைக்கு ஒரு நாளைக்கும் பொறுத்துக்கோ. நாளை கழிச்சு இந்த வாழைத்தாறு வாழை இலை எல்லாமே உனக்கு தான் சாப்பிட்றதுக்கு தரேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கும் நாளைக்கு ஒரு நாளைக்கும் அக்காவுக்காண்டி இதை விட்டு கொடுத்துருமா. இங்கே பாருங்க மாமா, நான் சொன்ன உடனே மீனாட்சி எப்படி கத்தி சரி சரின்னு சொல்லுதுன்னு பாருங்க. உங்கள் பிள்ளைய கூட இப்படி சொல்ல மாட்டாளுங்க. நான் சொன்னோம் ஒரு வார்த்தையாவது உங்கள் பிள்ளைங்க கேட்குறாங்களா? இங்கே பாருங்கள், வாயில்லாத ஜீவன் இது எப்படி நான் பேசின பேச்சை கேட்டுக்கிட்டு சரி சரின்னு தலையாட்டி எப்படி சவுண்டு கொடுக்குதுன்னு பாருங்க மாமா. அது சரி, அது சரி. என் பிள்ளைகள ஒரு நாளைக்காவது உனக்கு வையலைன்னா தூக்கமே வராதே. அதான் நான் பார்த்தேன், உங்கள் பிள்ளைகளை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதே. சரிம்மா அன்னைக்கிளி, இப்படியே மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருந்தால் நேரம்தான் போகும். நீ போய் உனக்கு என்னென்னமோ பொருள் வாங்கணும்னு சொன்னேல, அதை சட்டுப்புட்டுன்னு வாங்கிட்டு வா. மாமாவும் போய் வேலையை பார்த்துட்டு வரேம்மா. சரிங்க மாமா. இரவு மணி 8. என்ன அன்னைக்கிலியாக்கா? என்னக்கா நாங்கள் வர முடியும் பூ கட்ட ஆரம்பிச்சிட்ட போல? இல்லைம்மா, அக்காவுக்கும் வேலை முடிஞ்சிருச்சு. சரி எதுக்கு சும்மா உட்காந்துருக்க, பூவை கட்டுவோன்னு எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கேம்மா. வாங்கம்மா வாங்க. அன்னைக்கிலியாக்கா, அதான் நாங்கள் வந்த பிறகு பூவை கட்டலாம்ல, நீ ஒத்தையில உட்காந்து இப்படி கட்டிக்கிட்டு இருக்க. இல்லைம்மா மனசா, இப்போ தான் உட்காந்து கட்ட ஆரம்பித்தேன். சரி நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்லன்னா வாங்க, சாப்பாடு ரெடியாக இருக்குது, சாப்பிடலாம். இல்லை அன்னைக்கிலியாக்கா, நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு தான் அப்படியே வரோங்க்கா. அன்னைக்கிலியாக்கா, இப்போ வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது. பூவெல்லாம் கட்டி முடிச்ச பிறகு ஒரு வேளை பசிச்சாலும் பசிக்கும். அதனால கொஞ்சம் சோறை தனியாக எடுத்து வச்சிருக்கா எனக்குன்னு. அது இவ வேற வச்சு சோத்து தான் இங்கே கொஞ்சமாக கிடக்கு. வீட்டில் இருந்தாலும் எடுத்து கொடுக்குறேன். அப்படி இல்லையா வெளியில் கூட ஹோட்டலில் கூட ஆர்டர் போட்டு உனக்கு வாங்கி தரேன். நீ பசிக்குதுன்னு ஒரு வார்த்தை என் அக்காட்ட மட்டும் சொல்லிடு. அக்கா உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன்டி. ஐயோ அன்னைக்கிலியாக்கா, இவ கேட்குறான்னு நீ இப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்களேக்கா. ஏக்கா, இவ கண்ட நேரத்தில் பசிக்குதுன்னு எனத்தையாவது வாங்கி தர சொல்லி கரைச்சல் பண்ணுவாக்கா. இவளை பற்றி தெரியாமல் இப்படி சொல்லிட்டீங்களேக்கா. அடியே வினோ, நீ எதுக்கடி வயிற்றுச்சல் படுற? அக்கா தானடி வாங்கி தரேன்னு சொல்லுது. உனக்கு என்னடி, நீ ஏன் காசு கொடுக்க போற? சாமி வரம் தந்தாலும் பூசாரி வரம் தராதுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழி உனக்கு தாண்டி சரியா செட் ஆகும். எருமை, ரொம்ப பேசாத, உட்காந்து பூவை கட்டு. அதுக்கு தானே வந்தோம். அது எங்களுக்கு தெரியும்படி, நீயும் உட்காந்து பூவை கட்ட ஆரம்பி. அடி இவளுக வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாருங்களா? அடியே வாங்கடி, உட்காந்து வேமா பூவை கட்டினோம்னா காலங்காத்தால படுத்து எந்திருக்கலாம்லடி. இந்த பூவை கட்டி முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் வேலை இல்லடி. சீக்கிரம் வந்து கட்டுங்கடி, வாங்கடி. அன்னைக்கிலியாக்கா, எங்க உன் அண்ணி உன் நாத்தனாரு யாரையும் காணோம்? அவங்களுக்குலாம் பூ கட்ட தெரியாதா? எடி அவங்களுக்குலாம் பூ கட்ட தெரியும். ஆனால் அன்னைக்கு கடைக்கு அங்கே இங்கேன்னு அலைஞ்சு பாவம் ரொம்ப அசதியாக இருப்பாங்க. அதான் அவங்கள நான் கூப்பிடலை. சரி நம்மளே கட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடலாமா? அன்னைக்கிலியாக்கா, விசேஷம்னா அலைச்சல், கடைக்கு போக அங்கங்கன்னு இருக்கத்தக்கா செய்யும். அதுக்குன்னு இப்படி ஒரு விசேஷம் இருக்கும் போது இப்படி எல்லாரும் உட்காந்து நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு பூ கட்டினாலே அது ஒரு சூப்பராக இருக்குங்க்கா. ஏக்கா கூப்பிடுக்கா, அவங்களையும் சேர்ந்து உட்காந்து கட்டட்டும். அப்போதான் பூவை சீக்கிரம் கட்டி முடிக்க முடியும். இது சின்ன பொண்ணு, அதான் அக்கா தான் சொல்லுதில்ல, அவங்க ரெஸ்ட் எடுத்தா எடுக்கட்டும். நம்ம உட்காந்து கூட கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கட்டி கொடுத்துட்டு போவோம் அக்காவுக்கு. ஓ அப்படி சொல்றியா? சரிக்கா. அன்னைக்கிலேக்கா, இன்னைக்கு பூ என்ன விலைன்னு வாங்கினீங்கக்கா? நாளைக்கு முகூர்த்த நாள் வேற இருக்குது. பூ என்ன விலைக்கா? அதை ஏமா கேட்குற மாடனு? இன்னைக்கு இந்த மல்லிகைப்பூவு கிலோ 500 ரூபாம்மா.
500ரூவான்னு 5 கிலோ மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கு. நம்ம குடும்பம் கொஞ்சம் பெருசு இல்லையா, எல்லாத்துக்குமே வேணும். அப்புறம் அந்த தட்டுக்கெல்லாம் வேணும், வர்றவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும் இல்லையா, அதனால 5 கிலோ மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தோம்மா. அப்போனா நீயே பார்த்துக்கோ விலை எவ்வளோ வந்திருக்கணும். அக்காவுக்கு கூட்டி கழிச்சு கணக்கு சொல்ல தெரியாதுமா. அது என்ன நினைக்கலையேக்கா, விசேஷ நாள் முகூர்த்த நாள் இப்படி நாள் வந்துச்சுன்னா அந்த பூவோட விலை மட்டும் ஏன்க்கா இப்படி கூடி போயிடுது? அன்னைக்கிலேக்கா நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் யாரும் சிரிக்கக்கூடாது, தப்பாக நினைக்கக்கூடாது. நான்லாம் இப்படி முகூர்த்த நாளில் ஏதாவது கல்யாண வீடு விசேஷம்னு வந்துச்சுன்னா நான் அதிக விலை கொடுத்து பூ வாங்க மாட்டேங்க்கா. இந்த ரோசா பூவெல்லாம் மொத்தமாக கட்டி இப்படி வாழை நாரில் கட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரோசா பூவெல்லாம் 20 ரூபா தான் இருக்கும். இப்படி வாங்கினாலும் நீட்டமாக தலை நிறைய வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், விலை கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி தான்க்கா நான் எந்த விசேஷத்துக்கு போனாலும் அந்த மாதிரி ரோஸ் தான்க்கா வாங்கி வச்சுக்குவேன். மனசாக்கா நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க்கா. விலை கூடின நேரத்தில் கட்டின பூவு 100 பூவு 150 ரூபான்றாங்க. மனசார அந்த காசை கொடுத்து அந்த பூவை வாங்கி வச்சுட்டு போக முடியுமாக்கா? அந்த 150 ரூபா இருந்துச்சுன்னா 3 நாள் 4 நாளைக்கு காய்கறி வாங்கிக்கலான்னு நம்ம வச்சுக்கிட்டு இந்த நீங்கள் சொன்னது போல் அந்த ரோஸை தாங்க்கா நானும் வாங்கி தலையில் வச்சுட்டு போவேன். இப்படி தாங்க்கா நிறைய பேர் இருக்காங்க. வீடியோ பார்க்கும் உறவுகளே, நான் சொல்கிறது சரியாக இருந்தால் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அன்னைக்கிலே என்னம்மா பூ கட்டிக்கிட்டு இருக்கீங்களாக்கும்? என்ன அன்னைக்கிலே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் பூ கட்ட வந்திருப்பேன்ல. இல்லை நீங்களும் கடைக்கு போயிட்டு அங்கங்கன்னு அலைஞ்சு வந்தீங்க, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்கன்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட நான் ஒன்றும் சொல்லலாம். இந்த என் ஃப்ரெண்ட்ஸு வந்திருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து கட்டி கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, காலையில் வெள்ளை நான் வேற எந்திரிக்கணும்ல. இருக்கட்டும் அன்னைக்கிலே, எல்லாரும் சேர்ந்து கட்டினோம்னா சீக்கிரமாக பூவை கட்டி முடிச்சிடலாம். பாவம் இவங்களும் போய் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் சீக்கிரமாக வருவாங்கல்ல. அண்ணி அண்ணி பூ கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன அண்ணி சொன்னால் நானும் வந்திருப்பல்ல. மனசாக்கா இங்கே பாரு, அடுத்து ஒரு டிக்கெட் வந்துருச்சு பூ கட்டுறதுக்கு. அது சும்மா இருடி, டிக்கெட்டு நொக்கேட்டுன்னு அவன் காதில் கேட்டுச்சுன்னா அதுக்கு 2 கிளிக்க போகிறா, பேசாம இருடி. ஆமாம், அவள் கிளிக்க தட்டிக்கும் என் கையை சும்மா இருக்குமாக்கும், நான் அவளை கிழிச்சு போடுவேன் பார்த்துக்கோ. சின்ன பொண்ணு, என்ன மனசாவும் நீயும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மல்லிகா, நீங்கள் பூக்கட்டை வந்தாலேவும் சீக்கிரமாக பூவெல்லாம் கட்டி முடிச்சிருவீங்க, நம்மளுக்கும் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும், அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் மனசா கட்ட. ஓ அப்படியா? நான் மல்லிகைப்பூலாம் சீக்கிரமாக ஸ்பீடாக நல்லா கட்டுவேன். சின்ன பொண்ணு, மல்லிகா முந்திலேருந்தே மல்லிகைப்பூனா நல்லா கட்டுவா, பார்த்துக்கோ, ஸ்பீடாகவும் கட்டுவா. வாமா மல்லிகா, நீயும் உட்காந்து கட்டு வா. அன்னைக்கிலே கொஞ்சம் தலை வலிக்கிறதாப்பில் இருக்குது, ஒரு டீ போட்டு கொடுக்க முடியுமா? சரிங்க அண்ணே, இந்த இப்போ போட்டு எடுத்து வந்துடுறாண்ணே. உங்களுக்கு யாருக்காவது டீ வேணுமாம்மா? அன்னைக்கிலேயேக்கா, இது என்ன கேள்வி, எல்லாருக்கும் டீ வேணுமான்னு? எல்லாருக்கும் சேர்த்து டீயை போட்டு கொண்டு வாக்கா, எனக்கு மட்டும் டீயோட கொஞ்சம் ஸ்நாக்ஸும் சேர்த்து கொண்டு வாக்கா, கொஞ்சம் வயிறு பசிக்கிறாப்புல இருக்குது. அப்படியாம்மா, சரிம்மா, உனக்கு ஸ்நாக்ஸ் சேர்த்து கொண்டு வரேன். சரி, நீங்கள் எல்லாரும் பூ கட்டிக்கிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்து வரேன். சரிக்கா, போய் டீயை சட்டுப்புட்டுன்னு போட்டு எடுத்து வாக்கா. அம்மா, நீங்கள் சாப்பிட்டுட்டு இன்னும் தூங்கலையாம்மா? இவ்வளோ நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வேமா தூங்கினா தானே காலையில் வேமா எந்திரிக்க முடியும். இல்லை அன்னைக்கிலே, சாப்பிட்டுட்டு போய் படுத்தேன்னா ஒரு மாதிரி நெஞ்ச கரைக்கிறது போலயே இருக்குது. அதான் நீ அடுப்படியில் இருந்தேனா கொஞ்சம் வெந்நி வச்சு தர சொல்லி கேட்டு குடிச்சிட்டு போய் படுக்கலான்னு வந்தேம்மா. அப்படியாம்மா? அம்மா, வெந்நி வச்சு தரேன், ஒரு டீ போட்டுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் இனிப்பு கம்மியாக போட்டு ஒரு டீ ஒன்று தரேன், அதை குடிச்சிட்டு படுமா, கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். வெந்நியும் நான் வச்சு ஃப்ளாஸ்கில் ஊற்றி தரேன், அங்கே தலைமாட்டில் வச்சுட்டு அப்பக்கப்போ வேண்டுறப்ப குடிச்சுக்கோமா. சரிம்மா அன்னைக்கிலே. அன்னைக்கிலே, உன் பிள்ளைங்க ரெண்டும் தூங்காமல் ஆட்டம் போட்டுட்டு கிடக்குதுங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், மாட்டேன்னு சாதிக்கிறாளுங்க. நீ போய் ஒரு வார்த்தை சொல்லுமா, சீக்கிரம் படுத்து தூங்கினா தானே காலையில் வெள்ளனா எந்திரிக்க முடியும். அத்தை, அவளுக்கு கையில் வச்சிருக்கிற ஃபோனை பிடிங்கிட்டாலே அவளுக்கு வேகமாக தூங்கிடுவாளுகத்தை. இந்த போய் என்னன்னு பார்த்துக்கிறேன் தான் நான். அத்தை, டீ போட்டுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கும் டீ வேணுமா அத்தை? கொடுமா, நானும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போய் படுக்கிறேன். தீபா, மணி 10:30 ஆயிடுச்சுமா, இன்னும் நீ தூங்காமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? காலையில் வெள்ளனை வேற எழுப்பி விட்டுருவேன். வெள்ளனை எந்திரிக்கல பார்த்துக்கோம்மா, சீக்கிரம் படுத்து தூங்குங்க. விளாண்டது போதும், எப்போ பாரு விளாட்டு செல்ஃபோனை பார்க்க, இதுதான் உங்களுக்கு வேலை. அம்மா ப்ளீஸ்மா, இந்த ஒரு ஆட்டையை மட்டும் விளாண்டுட்டு அதுக்கப்புறமா படுக்கிறம்மா. ஆட்டை இப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குமா. அம்மா, இவ என்னைய ஒவ்வொரு தடவையும் விளையாடும் போத ஏமாத்தி இவளே 3 தடவையும் ஜெயிச்சிட்டாம்மா. இப்பயும் அவ தான் ஜெயிக்கிறது போலயே தெரியுதுமா. ஏ திணிமுட்டை, வீரனுக்கு அழகு, தோத்தாலும் அழுகக்கூடாது, நல்ல தைரியமாக இருக்கணும். நான் எப்படி உன்னை ஏமாத்தினேன்? உனக்கு விளையாடவே தெரியல, அதனால தான் தோற்று போகிற. இல்லைம்மா, இவ என்னை ஏமாத்தி தாம்மா விளையாடுறா.
டெய்லி விளையாடும் போதெல்லாம் இவ தாம்மா ஜெயிக்கிறா. நான் ஒரு நாள் கூட ஜெயிச்சதே இல்லைம்மா. மீனா, இந்த விசேஷம்லாம் முடியட்டும். அம்மா உனக்கு இந்த பல்லாங்குழி எப்படி விளையாடுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா உங்கள் அக்காவை நீ ஜெயிச்சு காட்டலாம், சரியா? இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நல்ல பிள்ளைகளா படுத்து தூங்குங்க பார்ப்போம். இனியன், கனலி, நீங்கள் 2 பேரும் இங்கே அக்கா கூட தூங்குறீங்களா இல்லை அம்மா வீட்டுக்கு போகும்போது கூட போகிறீங்களா? அத்தை, நான் அக்காங்க கூட தான் தூங்குவேன். அம்மா கூட வீட்டுக்கு போக மாட்டேன். அத்தை, நானும் தாத்தா நான் அக்காங்க கூட தான் இருப்பேன். அம்மா கூட வீட்டுக்கு போக மாட்டேன். ப்ளீஸ் நீங்களே அம்மாட்ட சொல்லிருங்க அத்தை. சரி சரி, அப்பனா அக்காங்களோடயே படுத்து தூங்க. 2 பேரும் சண்டை போடக்கூடாது, சரியா? நான் அம்மாட்ட சொல்லிடுறேன். சரிங்க அத்தை. ஏன் அன்னைக்கிலேயேக்கா டீயோட ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தா அது இந்த முடுகோண்டா கொண்டு வராமல் கூட கொஞ்சம் கொண்டு வந்தா என்னவா? இவளுகெல்லாம் பகுமானக்காரிங்க. ஒன்றும் வேணாம் எனக்கு டீ மட்டும் போதும்னு சொன்னாளுங்க. நீ முடுகோண்டு ஸ்நாக்ஸ் கொண்டு வருவோம், ஆளுக்கு கொஞ்சமாக அள்ளிக்கிட்டாளுங்க. எனக்கு இத்தனி கொண்டு தான் இருந்துச்சுக்கா. சின்ன பொண்ணு, உனக்கு ஸ்நாக்ஸ் தானமா வேணும்? இப்போ போய் எடுத்துட்டு வரட்டுமா? அன்னைக்கிலேயேக்கா இப்போ எனக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வர வேண்டாம், ஒரு கவரில் போட்டு என் ஸ்நாக்ஸை வச்சுரு, வீட்டுக்கு போகும்போது வாங்கிக்கிறேன். இப்போ நீ கொண்டு வந்து கொடுத்தாலும் இவளுக்கு 2 பேரும் பங்குக்கு வந்துருவாளுங்க. அதனால நீ வச்சிரு, நான் வீட்டுக்கு போகும்போது வாங்கி வீட்டில் கொண்டு போய் சாப்பிட்டுக்கிறேங்க்கா. சரிம்மா சரிம்மா. ஏமா, நான் போய் டீ போட்டு வரங்களே, நீங்கள் எல்லா பூவையும் கட்டி முடிச்சிட்டீங்க போலயே. அக்கா, நீங்கள் டீ போட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு டீ கொண்டு வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுக்கா. அடி இல்லடி மீனா, நான் டீ போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா வந்தாங்க, அப்புறம் அத்தை வந்தாங்க. இப்படியே அவங்களோட பேசிட்டு அப்படியே ஒவ்வொரு ரூம்பாக போய் எல்லாரும் தூங்கிட்டாங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்குலாம் தூங்காதவங்களுக்குலாம் டீயை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே அங்கங்கே பேசிட்டு வர்றதுக்கு நேரம் சரியாக பேசுமா. அதுக்குள்ளேயும் நீங்கள் பூவே கட்டி முடிச்சிட்டிங்க. அப்புறம் வினோ, உன் பிள்ளைங்க 2ம் நான் இங்கேயே படுத்துக்கிறேன், அக்காங்களோடையே படுத்துக்கிறேன்ட்டு அக்கா கூடயே தூங்கிட்டாங்க. அதனால் பிள்ளைங்க இங்கேயே தூங்கட்டும், நீ காலையில் வந்து கூப்பிட்டு போய்க்குமா. சரிங்கக்கா, தூங்குனா தூங்கட்டும், நான் காலையில் வந்து கூப்பிட்டுக்கிறேங்க்கா. உறவுகளே, எங்கள் வீட்டில் விசேஷம்னா இப்படி தான் எங்கள் சொந்த பந்தம் எல்லாருமே உட்காந்து நைட்டு முழுக்க விடிய விடிய தூங்காமல் இப்படி தான் உட்காந்து பூ கட்டுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எல்லா கதையும் பேசி சிரிச்சுக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு விடிய விடிய இப்படி தாங்க பூ கட்டுவோம். ஆம்பளைகள்லாம் வீட்டுக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுற வேலைகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. எங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்கும். உங்கள் வீட்லேயும் இது போல் தான் நீங்கள் விசேஷ நாட்களில் இருப்பீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. புதுசாக நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதிகாலை மணி 5. என்னக்கா, எந்திரிச்சிட்டிங்களா? நான் அப்போதே எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சிருந்து யாராவது ஒரு ஆள் ஒரு டீ காஃபி கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு பார்க்குறேன். இந்நேரம் வரைக்கும் ஒருத்தர் கூட ஒரு டீ காஃபி கொண்டு வந்து கொடுக்கல. ஓ மருமக குந்தானி அப்படி என்னதான் செய்கிறா? இன்னும் எந்திரிக்கலையா? இல்லைக்கா, அவள் அப்போதே எந்திரிச்சிட்டாளேக்கா. அப்போதே நானும் பால் அவள் கையில் கொடுத்துட்டேன், டீயை போட்டு எல்லாத்துக்கும் கொடுமான்னு சொல்லிட்டேன். இந்த போய் பார்க்குறேங்க்கா, கோவப்படாதீங்கக்கா. இந்த பாரு பங்கச்சம், உன்னை விட பெரியவங்கிற முறையில் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். எப்பயுமே மருமகளை நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கிறணும். நம்ம உட்காரணும், எந்திரிக்கிறனா எந்திரிக்கணும். அப்படி வச்சு நீ பழகு. கொஞ்சம் விட்ட உன் சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டா. உன் தலையில தான் பிறகு உட்காந்து மிளகா அரைப்பா. சரிக்கா சரிக்கா. சரி உன் மருமகளை சடக்குன்னு டீயை போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லு, நேரம் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் இன்னைக்கு காலையில் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நல்ல நேரம் இருக்குது. அந்த டயத்துலேயும் நம்ம பேத்தியாளுக்கு தலைக்கு தண்ணி ஊற்றிடலாம், சரியா? சடக்குன்னு எல்லாரையும் அதுக்குள்ளே கிளம்ப சொல்லு. உன் பேத்தியா ஃபஸ்ட்டு எந்திரிச்சிட்டாலான்னு அவளையும் உன் மருமகளை போய் பார்த்துட்டு வர சொல்லு. சரிக்கா அந்த போய் பார்க்க சொல்கிறேன். உனக்கு ஃபஸ்ட்டு டீயை கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேங்க்கா. அத்தை, 2 பேரும் டீ எடுத்துக்கங்க அத்தை. அன்னைக்கிளி, தீபாவை எழுப்பிவிட்டியாம்மா? எந்திரிச்சிட்டா அத்தை. அன்னைக்கிளி, காலையில் 8 to 9 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்காம்மா. அதில் நம்ம தலைக்கு தண்ணி ஊற்றலாம். அக்கா இப்போ தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சரியாம்மா? நீ எல்லா ரூமுக்கும் போய் எல்லாரையும் எழுப்பிவிட்டுட்டு எல்லாருக்கும் டீயை கொடுத்துட்டு நீயும் சட்டு புட்டுன்னு ரெடி ஆயிரு. அப்படியே மறக்காமல் உன் ஃப்ரெண்டுகளையும் 8 மணிக்குள்ளே வர சொல்லிடுமா. சரிங்க அத்தை. அன்னைக்கிளி, பிள்ளைய தலைக்கு ஊற்றுறதுக்கு முன்னாடி கூட்டு வரும்போது அவளுக்கு கொஞ்சம் நல்ல துணியாக போட்டு கூட்டு வா. அப்புறம் தலையை நல்லா சீவி கொஞ்சம் பவுடர்லாம் போட்டு நல்லா பூவை வச்சு கூட்டுவாமா. வெறும் தலையாக கூட்டு வரக்கூடாது. அது இருக்கட்டும் அன்னைக்கிளி, உன் அண்ணே உன் மகளுக்கு எவ்வளவுக்கு சேலை எடுத்து கொடுத்துருக்கியா? ஏக்கா, அதை ஏன்க்கா இப்போ கேட்டுக்கிட்டு இருக்க? பங்கஜம், நீ பேசாமல் இரு. உன்கிட்ட நான் ஏதாவது கேட்டேனா? உன்கிட்ட நான் ஏதாவது கேட்டால் மட்டும் நீ பதில் பேசு. நீ சும்மா இரு. நான் என் மருமகிட்ட தானே கேட்குறேன். அத்தை, அண்ணே 30,000க்கு சேலை எடுத்து கொடுத்துருக்காங்க அத்தை.
உங்கள் அண்ணன் தாய்மாமே சீருக்கு ஒரு 50,000க்கு சேலை எடுத்து கொடுக்கக்கூடாது? உங்கள் அண்ணனும் சம்பாதிக்கிறாங்க, உங்கள் அண்ணியும் சம்பாதிக்கிறாங்க. 2 பேரும் சம்பாத்தியம் நல்லா கைகூளுற சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. ஒரு மருமகளுக்கு ஒரு 50,000த்துக்கு கூட சேலை எடுத்து கொடுக்க முடியாதா? பெரியத்த, அண்ணே எனக்கும் 10,000த்துக்கு சேலை எடுத்து கொடுத்துருக்காங்க அத்தை. ஆமாம், பெருசாக 10,000 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தான். தாய்மாமே சீருக்கு மருமகளுக்கு ஒரு 50,000த்துக்கு சேலை எடுத்து கொடுக்குறது துப்பு இல்லை. தங்கச்சிக்கு 10,000 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தானா பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி சரி, போய் எல்லாத்தையும் எழுப்பிட்டு சட்டுப்பட்டு மிச்சம் இருக்கிற வேலையெல்லாம் பாரு போ. சரிங்கத்த. இந்த பெரியத்தை வந்தாலே ஒரு நாள் கூட சும்மாவே இருக்க மாட்டாங்க. சும்மா இருக்கிற நம்ம அத்தைக்கு ஏற்றி விட்டு எதையாவது சண்டை இழுத்து விட்டுட்டு போயிடுவாங்க. கடவுளே, என் பிள்ளை விசேஷம் முடிகிற வரைக்கும் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது கடவுளே. நீ தான் என் பிள்ளையோட விசேஷத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும். அக்கா, நான் மனசில் நினச்சத நீ அன்னைக்கிட்ட வெளிப்படையாக அப்படியே கேட்டுட்டாக்கா. பிறகு என்னடி, 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க. மனசார மருமகளுக்கு ஒரு 50,000த்துக்கு சேலை எடுத்து கொடுக்க மாட்டானா? சரியான கஞ்ச கழுதிகளாக இருக்குங்க. 30,000த்துக்கு சேலை எடுத்து கொடுத்துருக்கேன். சேலையே இந்த லட்சணத்தில் வாங்கியிருக்கானுங்க. இதில் சீர் சனத்தியில் என்னத்தை எப்படி வாங்கி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. சரி சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்ல சபையில் கொண்டு வந்து சீரெல்லாம் வைப்பானுங்கள்ல, அப்போ பார்த்துக்கிறேன் இவனுங்க சீர் எப்படி செஞ்சுருக்கானுங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவனுங்களுக்கு இருக்குது வேடிக்கை. ஐயோ அக்கா, நீ வேற சபையில் வச்சு எதுவும் சொல்லிவிடாதாக்கா. இப்படி மருமகளை தனியாக பார்க்கும்போது செய்யும் போது ஏதாவது கேட்குறதோட நுப்பாட்டிக்கக்கா. என் மயனுக்கு சபையில் வச்சு இப்படி பேசுகிறதெல்லாம் பிடிக்காது. அதுலேயும் அவன் முன்னாடி பொண்டாட்டியை ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படியே சண்டைக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வருவான் பார்த்துக்கோ. நீ வேணா அவனுக்கு பயந்து கிடாடி, எனக்கு அவனுக்கு பயப்படணும்னு அவசியம் கிடையாதுடி. நான் சீரை பார்த்துட்டு அதில் குறை இருந்தால் சொல்லத்தாண்டி செய்வேன். அது சபையாக இருந்தா என்ன, மற்ற இடமா இருந்தால் எனக்கு என்னடி, நான் சொல்கிறது சொல்லத்தாண்டி செய்வேன். நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன்டி. ஏக்கா வேண்டாங்க்கா, நீ எதுவும் சொல்லாதக்கா, சண்டையில் வந்து முடிஞ்சிரும்க்கா. ஏக்கா, விசேஷம் நடக்கிற இடத்துல எதுக்குக்கா நம்மளுக்கு வம்பு? வேணாங்க்கா, நீ பேசாமல் இருக்கா. இவ ஒரு பயந்தாங்குழி, நீ பேசாமல் இருடி, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். பெரியம்மா, நீங்கள் பேசுகிறதான் சரி பெரியம்மா. எங்கள் அம்மா எங்கள் அண்ணனை பார்த்தா அப்படியே பயந்து நடுங்குது. பெரியம்மா, நேற்று கூட அவள் அண்ணி என் கூட ஜவுளி கடையில் வச்சு எப்படிலாம் சண்டை போட்டா தெரியுமா? என்னடி சொல்கிற? என்ன சொல்கிறா லைலா? உன் கூட எதுக்கு அவள் சண்டை போட்டா? பெரியம்மா, எனக்கும் என் மயனுக்கும் ஒரு சேலை பிடிச்சிருந்துச்சி. சரின்னு இந்த சேலையை நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொன்னோம். அதுக்கு இந்த சேலையை தான் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த சேலையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அப்போ இந்த சேலையை வாங்கினா நான் தான் வாங்குவேன்னு என் கூட ஜவுளி கடைன்னு கூட பார்க்காம அப்படி கத்தி கத்தி என் கூட சண்டை போட்டாங்க பெரியம்மா. ஏண்டி, நீ சும்மாவா அவளை விட்ட? நீ விட்டு கொடுத்துட்டியா அந்த சேலையை? என்ன செய்கிறது பெரியம்மா, என் மகன்தான். எம்மா, ஜவுளி கடையில் எல்லாரும் நம்மளையே பார்க்குறாங்க, ரொம்ப அவமானமாக இருக்குமா, நம்ம வேறு சேலை எடுத்துடலாமா, பெரியம்மாவுக்கு அந்த சேலையை விட்டு கொடுத்துருங்கம்மான்னு சொல்லிட்டான். பாத்தியாடி பங்கச்சம், எப்படி அவள் அன்னிகாரி நம்ம மல்லிகாட்டை கடையில் வச்சு வம்பெடுத்துருக்கான்னு பாத்தியா? ஏண்டி, இது ஏண்டி நீ வந்த உடனே என்கிட்ட சொல்லவே இல்லை? அப்படியே நான் உன்கிட்ட சொன்னாலும் உன் மருமகளுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணி பேசுவ, எனக்காண்டிய பேச போற. அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? பாத்தியாக்கா எப்படி பேசுறான்னு பாருக்கா. இவ்வளவுபடியே அவள் எனக்கு வேண்டியவளா போயிடப்பறா? மருமகளும் மகளும் என்னைக்கு ஒன்றாயிர முடியுமாக்கா? நீ ஏன் சொல்லுக்கா. லைலா, நீ செஞ்சது தப்புமா, நீ அம்மாட்ட வந்து அதை சொல்லியிருக்கணும். சரி, இப்போ தான் சொல்லிட்டல்ல, இதுக்கு இவங்க என்ன செய்ய போகிறாங்களா? லைலா, விசேஷம்லாம் நல்லபடியாக முடியட்டும், அதுக்கப்புறமா அவளை என்னன்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த பாருங்க பெரியம்மா, இவ்வளோதான், இதுக்கு மேலே இவங்க ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. அதனால தான் இவங்ககிட்ட வந்து நான் ஒன்றுமே சொல்லலை. லைலா, அவளுகளை இன்னைக்கு நான் வச்சு செய்கிறேன். லைலா, நீ பேசாமல் இரு. பெரியம்மா, அதுக்கு என்னோட உதவி ஏதாவது தேவைப்பட்டா என்னையும் கூப்பிடுங்க பெரியம்மா, உடனே வந்துடுறேன். சரிம்மா சரிம்மா, நீ இல்லாமையா? சரி சரி, போய் எல்லாரும் குளிச்சு கிளம்புங்க, நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு. சரிங்க பெரியம்மா. பாத்தியாடி பங்கச்சம், உன் மருமக கடையில் இது நடந்துச்சுன்னு உன்கிட்ட வந்து ஏதாவது சொன்னாலா? அப்படியே ஊமை கொட்டா நாட்டம் இருக்கிறா பார்த்துக்கோ. அவள் இருக்கட்டும்க்கா, அவளுக்கு இருக்குது. இந்த விசேஷம்லாம் முடியட்டும், அவளை நான் வச்சுக்கிறேன். அப்பாடி, இப்போயாவது இவளுக்கு கோவம் வருதே. 2 பேரும் மாமியால் மருமகளை சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது. நான் வர முதல்ல 2 பேரும் அப்படியே கொஞ்சிக்கிட்டே தெரியுறாளுங்க. நல்லா ஏற்றி விட்டாச்சு. இன்னும் நல்ல தலைமுடி பிடிச்சி 2 பேரும் சண்டை போட்டு கிடக்கட்டும். குடும்பத்தில் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது.